மினசான் கொன்னிச்சிவா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது N4 லிசனிங் காம்ப்ரிஹென்ஷனில் உள்ள வேர்பல் எக்ஸ்ப்ரெஷன் கொஷின் தான். இந்த வேர்பல் எக்ஸ்ப்ரெஷன் கொஷின் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு கான்டெக்ஸ்ட் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு பிக்சர், ஒரு கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த பிக்சரில் என்ன கான்டெக்ஸ்ட் இருக்குது? அந்த பையனுடைய பேக் வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கு. அப்போது இந்த பொண்ணு அதை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஷின். இப்போ நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு வித்தவுட் சப்டைட்டில்ஸ் கேளுங்க, அதுக்கப்புறம் வித் சப்டைட்டில்ஸ் கேளுங்க, அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு நம்ம ஸ்கிரிப்டில் டிஸ்கஷன் பண்ணலாம். 4番友達がカバンを閉めるのを忘れています。何と言いますか？ 1、カバンを開けておいてね。2、カバンが閉まったままだよ。3、4番友達がカバンを閉めるのを忘れています。何と言いますか？ 1、カバンを開けておいてね。2、カバンが閉まったままだよ。3、カバンが開いているよ。ஸோ இப்போ நம்ம ஸ்கிரிப்டுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், தொமோதாச்சிகா கபாங் ஓ ஷிமேருனோ வசுரேத்தே இமாஸ். ஸோ அதான் நம்ம பார்த்தபடி தான் அந்த பையன் வந்து பேகை வந்து மூட மறந்துட்டான். அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்வீங்க? நான் தோ இமாஸ்கா. ஸோ ஃபஸ்ட்டு சொல்கிறது என்ன? கான்டெக்ஸ்ட். இதுதான் நம்மளுடைய கான்டெக்ஸ்ட், இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ இதில் 3 ஆன்சர். இந்த 3 ஆன்சருமே வந்துட்டு டெக்ஸ்டில் இருக்காது, ஆடியோவில் தான் சொல்லுவாங்க. நம்ம ஒன்று வந்து சூஸ் பண்ணணும். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? கபாவோ அகேத்தே ஒய்த்தேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த ஒய்த்தே அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? வை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் நம்ம தமிழில் பார்க்கும்போது. அகேத்தே ஒய்த்தேனே அப்படின்னா திறந்து வைனே அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல கபாவோ அகேத்தே ஒய்த்தேனே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு திறந்துருக்கு, நீ மறந்துட்ட அப்படின்னு சொல்கிற மாதிரி வரணும். ஸோ அதனால் ஃபஸ்ட் ஆன்சர் இல்லை. செகண்டை பாருங்கள், கபாங்கா ஷிமத்த மாமாதாயோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷிமத்த மாமானா நீ பூட்டின மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல திறந்து இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். அதனால செகண்ட் ஆன்சர் இல்லை, தேர்ட் ஆன்சர். அது என்ன? கபாங்கா ஐத்தேரியோ. ஸோ ஐத்தே இரு அப்படிங்கிறது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? ஒரு ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. என்ன ஸ்டேட்டு? இட் இஸ் ஓப்பன் அப்படிங்கிற ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அப்படி தான் சொல்வீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன சொல்வீங்க? பேகு திறந்துருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் இந்த தேர்ட் ஒன். வேர்பல் எக்ஸ்ப்ரெஷனில் வந்துட்டு நம்மளுக்கு டெக்ஸ்ட் இல்லாததுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து யூடியூப்பில் இன்னும் நிறையா லிசனிங்க்கு வந்து வீடியோஸ் வந்துட்டு நிறைய சேனலில் போடுறாங்க இல்லையா? லிசனிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஷின் அப்படின்னு தேடி பார்த்தீங்கனாலே வரும். ஸோ அதை எடுத்துகிட்டு வேர்பல் எக்ஸ்ப்ரெஷன்னால் வந்துட்டு இப்போ எல்லாத்துக்குமே சாப்டர்ஸோடு சேர்த்து தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த சாப்டர்ஸ்க்கு போயிட்டு அதை திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்ல ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். கான்டெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தாலுமே ஒரு லிமிட்டட் கான்டெக்ஸ்ட் தான் இருக்கும் அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணுறது. நீங்கள் ஒரு 4 கொஷின் வந்து பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஸோ இதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவோம், அதாவது இந்த மாதிரி ஒரு கான்டெக்ஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஃப்ரேஸ் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.